ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செம்ம டிவைன் வைப் கொடுக்கக்கூடிய ஸ்கந்தவேல் டெம்பிள் தான். ஸோ அந்த டெம்பிளுக்கு போகிற வழியே பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்தது. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா ஆட்டம் சீசன். ஸோ அந்நேரம் ட்ரீஸ் எல்லாமே பயங்கர எல்லோவிஷாக ஒரு சேஞ்சாக இருந்தது. கூலுமே பார்த்திங்கன்னா லண்டனை விட அங்கே வந்து வெதர் கொஞ்சம் கோல்டாக தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து இந்த பிரின்ஸ் வில்லியம் அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கோயிலுக்கு போனோம். ஸோ இந்த பிரிட்ஜ் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பிரிட்ஜுமே வேறு லெவலில் மாசாக இருந்தது. ஸோ 2 பக்கமும் தண்ணி செம்மையாக இருந்துச்சு. நடுவில் போகிறதுக்கு சைடில் ஃபுல்லாக ஷிப்பு இந்த மாதிரிலாமே இருந்தது. ஸோ மேப்பில் பாருங்கள், நம்ம போகிற பாதை பார்த்திங்கன்னா பாருங்கள், 2 பக்கமும் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது. சூப்பரான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு இந்த பிரிட்ஜே வந்து. ஸோ நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வைபாக இருந்தது. பயங்கரமாக நீங்கள் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு போகலாம் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. பட் நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. ஸோ இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 3 டேஸ்க்காவது மினிமம் நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கணும். நான்வெஜ், மீட்டு, ஃபிஷ் அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து சாப்பிட்றக்கூடாது இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அண்ட் டைமிங் வந்து டைம் டேபிள் வந்து கரெக்டாக பார்த்துட்டு போங்க. வெப்சைட்லேயே வந்து கோயில் டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க, எந்தெந்த டயத்துக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து பூஜை நடக்குதுன்றது. ஸோ முருகன் பூஜை எப்போது, காளி பூஜை எப்போது, பெருமாளுக்கு பூஜை எப்போது, சாய்பாபா பூஜை எப்போது, பாபா பூஜை எப்போது, மலை மேலே இருக்கிற வேலுக்கு பூஜை எப்போன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவாக போட்டிருக்காங்க. அண்ட் ஒரே ஒரு சம் குரூப் ஆஃப் ப்ரீஸ்ட் இருக்காங்க. அவங்க மட்டும்தான் வந்து எல்லா இடத்துலையும் போய் பூஜை பண்ணுறாங்க. ஸோ பூஜை டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சன்னதியை வந்து மூடிடுறாங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த பூஜை டயத்துக்கு போனால் மட்டுமே உங்களால் வந்து சாமி இதை வந்து பார்க்க முடியும். சன்னதிக்குள்ளே வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா சன்னதிக்குள்ளே வந்து விட மாட்டாங்க. இந்த ட்ராகன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. நம்ம வேல்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ட்ராகன் பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரு ஆகிறோம். அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து பூஜாரி வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா அவரே வந்து வெளியில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஏரியா இருந்தது. எங்களுக்கு என்ன 1:30க்கு தான் முருகன் பூஜை, அதனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி சரி ஓகே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது வந்து இந்த இடம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெம்ப்ரே கண்ட்ரி பார்க். ஸோ இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா அந்த பார்க் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பீச் இருக்குது, ஹார்ஸ் ரைடிங் இருந்தது, பியர் ட்ரையல் இருந்தது, ஒரு கஃபே இருந்துச்சு, டாய்லெட்ஸ் இருந்துச்சு, தென் சைக்கிளிங் ட்ரையல் இருந்தது. அது போக பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருந்துச்சு, குட்டியாக ஒரு ஸ்டீம் இன்ஜின் இருந்தது. அது போக அப்புறம் ஹார்ஸ் ரைடிங், போனி ரைடு அந்த மாதிரியான இதுவும் இருந்துச்சு. சைக்கிள் வந்து ஹையர் பண்ணி ஓட்டுற மாதிரியும் இருந்தது. ஸோ இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி பாயிண்ட் போட்டுட்டு நீங்கள் எப்போ எக்ஸிட் ஆகிறீங்களோ எக்ஸிட் ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, கவர் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா மட்டும் எக்ஸிட் ஆகுங்க. ஏன்னா நடுவுலையே நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணணும். திரும்ப நீங்கள் உள்ளே வரணும்னா திரும்ப அகைன் பே பண்ணணும். ஸோ பிளான் பண்ணிட்டு உள்ளே போகிறதும் வெளில போகிறதையும் பார்த்துக்கோங்க. அந்த ப்ளே ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. கிட்ஸுக்கு ஒரு ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க. அது போக பெரிய கிட்ஸுக்கு ஒரு அட்வென்ச்சர் ப்ளே ஏரியா இருந்தது. அப்புறம் இதே மாதிரி ரைட்ஸ் போகிறதும் வச்சுருந்தாங்க. ஸ்கீயிங், ஸ்லெட்ஜிங், அப்புறம் இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் போகிற ஒரு ரைடும் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். ஸோ நீங்கள் 3 பீப்புள் 4 பீப்புள் அந்த மாதிரி நீங்கள் பல்காக டிக்கெட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாக வருது. ஸ்கீயிங், ஸ்லெட்ஜிங்லாம் பார்த்திங்கன்னா தெரியாதவங்க பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏரியாவில் குட்டியாக ஒரு சின்ன ஸ்லைட் மாதிரி வச்சுருக்காங்க. அது நல்லா பழகுனவங்க எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து வேறு லெவலில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கந்தவேல் டெம்பிளுக்கு போகிற வழியில் இது வந்து நம்ம ஸ்கந்தவேலுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் இந்த லொக்கேஷன் இருக்குது, இந்த பெம்ப்ரே கண்ட்ரி பார்க்கு. ஸோ நீங்கள் இந்த பார்க்குக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போங்க. அண்ட் அந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணும் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கு தான் கார் பார்க்கிலேருந்து, பார்க்கிங் இடத்துலேருந்து நீங்கள் பார்க் பண்ணிட்டு ஜாலியாக அந்த பீச்சில் போய் ப்ளே பண்ணலாம். பீச் நல்லா வேறு செம்மையாக இருந்துச்சு. ஷாலோ வாட்டர் பீச் தான், சாண்ட் டியூன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஆழமாக இல்லை, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பீச்சாக இருந்தது. இந்த பீச்சுக்கு வெளியிலவும் பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது, கஃபே அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் வைக்கணுன்னா இந்த வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பீச்சுக்கு வெளியவும் டாய்லெட்ஸ் அதெல்லாம் மீன்ஸ். ஸோ இந்த பெம்ப்ரே கண்ட்ரி பார்க்கில் பார்த்திங்கன்னா எல்லா லொக்கேஷன்லையுமே, ஸோ நீங்கள் சைக்கிளிங் போகிறீங்க இல்லை ஸ்டீம் இன்ஜின் ட்ரெயின் போகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் போகிற எல்லா இடத்துலையுமே வெளியில் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து எங்கே போனாலுமே நீங்கள் வந்து கிட்ஸுக்கு டேப்பர் மாற்றினாலும் சரி மாற்றிக்கலாம், இல்லை நீங்கள் வாஷ்ரூம் போனாலும் போய்க்கலாம். அந்தளவுக்கு இப்போ கவர் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க.
சைக்கிளிங் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைக்கிள்ஸ் வச்சுருந்தாங்க. 2 பேர் உட்காந்து ஓட்டுற மாதிரி சைக்கிள், அப்புறம் 4 பேர் உட்காந்து ஓட்டுற மாதிரி சைக்கிள், குழந்தைகளுக்கு சைக்கிள், குழந்தைகளை அந்த முன்னாடி உட்கார வச்சு இந்த ட்ராலி மாதிரி இருக்கிற சைக்கிள், எல்லா விதமான சைக்கிளுக்குமே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த பெம்பரே பார்க்க முடிச்சுட்டு பீச்சையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வேல்ஸ்க்கு கிளம்பிட்டோம். கந்தவேல் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கோயிலுக்கு போகிற பாதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. எய்த்தாப்பில் வண்டி வந்துச்சுன்னா நம்ம கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இந்த மாதிரி தாங்க ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ்க்கு போனோம். பயங்கரமாக இருந்தது. ஏதோ தேடி போகிற பாலையில் போடுற மாதிரி இருந்தது. பட் வியூ அண்ட் லொக்கேஷன் செமையாக இருந்தது. 2 இடத்துல தான் கந்தவேல் டெம்பிள் திஸ் வேன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் திரும்ப நீங்கள் சுற்றி வர மாதிரி இருக்கும். ஸோ கூகுள் மேப்பை போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணி போங்க. அண்ட் டைம் டேபிள் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக டைம் டேபிளை பார்த்துட்டு கிளம்புங்க, எந்த பூஜையை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா நீங்கள் டைம் டேபிளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் முருகன் பூஜையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ 1:30 to 2:30 பூஜைனா 2:30 மணிக்கு சன்னதியவே அவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து டைமிங்கை மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியாது. பட் சூப்பராக இருந்தது. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா 50 years ஆஃப் கந்தவேல்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு முருகன் பூஜைக்கும் போயிட்டு காளி பூஜைக்கும் போகணுன்னு சொல்லிட்டு காளி பூஜைக்கு மலையெல்லாம் ஏற ஆரம்பித்தோம். ஸோ மலை ஏறுறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக பக்கி எடுத்துகிட்டே போகாதீங்க. நீங்கள் பக்கி வச்சு குழந்தைங்கள தள்ளுறதை விட நீங்கள் அந்த குழந்தைங்கள தூக்கிக்கிட்டே போயிடலாம். அந்தளவுக்கு ஒரு ஏற்றம் நல்ல ஏற்றமாக இருந்தது. பட் இறங்கும் போது பெருசாக ஒன்றும் தெரில. அந்த ஏற்றம் ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா நியர்லி 1/2 hour ஆயிடுது. அதனால் அதுக்கேற்றாப்புல பிளான் பண்ணி போங்க. ஸோ 5:30க்கு பூஜைனா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 4:45க்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நம்ம மேலே போயிட்டு ஷூவெல்லாம் கழட்டிட்டு வெயிட்டிங் ரூமில் போய் இடம் பார்க்கணும். அது போக தென் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை பால் வாங்கிட்டு போகிறீங்க, இல்லை பூ வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் வந்து போய் அந்த ஆஃபரிங்க்கு இன்னொரு இடம் வச்சுருக்காங்க, அந்த இடத்துல போய் நீங்கள் வைக்கணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த காளி கோயிலுக்கு நடக்கிற பாதை. நாங்கள் போன நேரம் பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் அண்ட் இது 4 மணி போல் தான். பட் அந்த நேரமே பயங்கர டார்க் ஆகிடுச்சு. இங்கே தான் அந்த காளி பூஜை, அந்த டொனேஷன் ஸ்பாட்ஸ் அது எல்லாமே இருந்தது. அப்புறம் வந்து வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சேரெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே வந்து வெயிட்டிங் ஏரியான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பூஜை ஆரம்பிக்கிற நேரம் வந்து நம்மளை வந்து உள்ளே கூப்பிட்றாங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ் மாதிரி. அண்ட் சாட்டர்டே பார்த்திங்கன்னா இங்கே வந்து காளி பூஜை வந்து பயங்கர கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. அந்த பாஸை வந்து நீங்கள் வந்து ஒரு மத்தியானம் 1:30 போல் முருகன் பூஜை முடிஞ்சோடனே யாகசாலையில் வச்சு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்நேரம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 50 பேருக்கு என்னமோ தான் அந்த பாஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து காளி பூஜை முடிஞ்சோடனே டின்னர் போட்டாங்க. டின்னருக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் டின்னர் வாங்கிக்கலாம். பண்ணுறது எல்லாமே வேல்ஸ் பீப்புள் தான், வேல்ஸ் டெம்பிளில் தான், இந்த வில்லேஜில் தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரூமுக்கு போகிறோம். ரூம் நாங்கள் எங்கே புக் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் இன் வந்து இதுலேருந்து ஒரு 40 minutes ட்ராவல். சூப்பரான ரூமு. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் அங்கே காம்ப்ளிமெண்ட்ரியாக கேட்டிருந்தோம். ஏன்னா மற்ற நேரம் ஃபுல்லாக கோயிலில் சாப்பிட்டுக்கலாம், லன்ச் அண்ட் டின்னர் வந்து நம்ம கோயிலில் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு திரும்ப வந்து எங்களுக்கு டைம் இருந்தது. லன்ச் சாப்பிட்றதுக்கு வந்து 1 o'clock போல் தான் திரும்ப கோயிலுக்கு போகிற பிளான். அதனால் நாங்கள் நடுவில் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் வேலி ரெசர்வாயர்னு சொல்லிட்டு ஒரு டேம் மாதிரி ஒரு இடம் இருந்தது. அந்த இடமும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ட்ரெக்கிங் மாதிரி தான் இருந்தது. ஒரு லேக்கை சுற்றி ஒரு டேமை சுற்றி நம்ம நடக்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து 2 பாதை இருக்குது. ஒரு பாதை பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ரோடு வே மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் இன்னொரு பாதை என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாக் மாதிரி இருந்துச்சு. 2மே வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமான பாதைலாம் இல்லை. ஏன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் நடந்து போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் வாக் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபாரஸ்ட் வாக் வந்து ஜாலியாக இருந்தது. கிட்ஸுமே என்ஜாய் பண்ணாங்க. எதாப்பில் பார்த்திங்கன்னா கிட்ஸை கூட்டிகிட்டு நடந்து வர்றது. பக்கிலாம் வச்சுருந்திங்கன்னா ஃபாரஸ்ட் வாக் எடுக்காதீங்க. அந்த ரோட் சைடு வாக்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. பக்கி, ஸ்கூட்டர், சைக்கிள்லாம் பசங்க ஓட்டிகிட்டு வந்துடுறதுக்கு. பட் இந்த ஃபாரஸ்ட் வாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் அங்கங்கே ஒரு 2-3 இடத்துல ஸ்லிப்பரியாக இருந்தது தவிர மற்ற இடம்லாம் நல்லா காஞ்சு தான் ட்ரையாக தான் இருந்தது. ஸோ இதான் நாங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி நாங்கள் போன பாதை. சூப்பராக இருந்துச்சுங்க. கிட்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா போகிற வழியில் டாக்ஸ் வந்துச்சு, கேட்டை கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்புறம் குழந்தைங்கள்லாம் நடந்துட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
போகிற வழில ஒரு குட்டி ஃபால்ஸ் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. இது ஃப்ளாட் சர்ஃபேஸ்ன்றனால ரொம்ப ஒன்றும் கால்லாம் வலிக்கல, கஷ்டமாக இல்லை. ஆனால் கோல்ட் சீசன்றனால நம்ம பாட்டுக்கு நடந்துகிட்டே இருந்தோம்னா பாடியுமே வார்மாக இருந்தது. அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த டேமோட இது வந்து நம்மளுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ அதனால் ஒரு ஹாப்பி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலாக இருந்தது. நாங்கள் போன நேரம் வேறு அந்த ஆட்டம் சீசன்றனால நல்ல ஒரு ஃபால் ஃபீல் கொடுத்துச்சு. போகிற வழில கால் வலிச்சுன்னா இந்த மாதிரி அங்கங்கே பெஞ்சஸும் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. போகிற வழில பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் பார்க்கலாம், நீங்கள் வைல்டு பேர்ட்ஸ் பார்க்கலாம், அப்புறம் டாக்ஸ் பார்க்கலாம். தென் இந்த மாதிரி இருந்தது. பட் நீட்டாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே போயிட்டு அந்த டேமோட லொக்கேஷன் வேறு லெவல் இருந்துச்சு. அழகா ஸ்டெப்ஸ் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா போய் பாருங்கள். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உள்ள கஃபே எல்லாமே இருந்தது, டாய்லெட் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் we are again starting our journey to ஸ்கந்தவேல் டெம்பிள். ஸோ இது வந்து ஸ்கந்தவேல் டெம்பிளோட டைனிங் ஏரியா. நம்ம வந்து கோயிலில் சாப்பாடு முடிஞ்சது, பூஜையெல்லாம் முடிஞ்சோடனே நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளை இங்கே தான் உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. எல்லாமே வெல்ஷ் பீப்புள் தான். பட் நீங்கள் சாப்பாடெலாம் எப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, செம்மையாக இருந்தது. இது வந்து அந்த மலை மேலே இருக்கிற முருகனோட வேல். இந்த வேலுக்குமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 hour மேலே ஏறணும். ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா 1 hour ஆயிரும்னு சொன்னாங்க. ஸோ ஆல்ரெடி காளி டெம்பிளுக்கு மேலே டயர்டாக இருந்ததுனால மலை மேலே இருக்கிற முருகனை வேலை போய் பார்க்க முடியல. பட் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த வேலைக்கு போங்க, முருகனோட அருள் வாங்கிட்டு வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.